இன்னைக்கு என்னாச்சு? காட்டி கொடுத்தவர்கள், கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் காலில் விழுந்தவர்கள், அந்தமான் சிறையில் இருந்ததாக நாடகம் போட்டவர்கள், உங்கள் கட்டளையே என்று மதிப்பேன் என்று எழுதி கொடுத்தவர்கள் இன்றைக்கு தேசபக்தர்கள். ஆனால் இந்த நாட்டில் எங்களுடைய கடைசி மன்னர் மாமன்னர் பகதூர் ஷா, அவர் தன்னை வைஸ்ராய் என்று அறிவித்துக் கொண்டார். The sky is my limit, வானம் வரைக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் ஹுமாயூன் கல்லறையில் இருந்தவரை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தார்கள். அவருடைய 3 புதல்வர்கள் ஹுமாயூன் கல்லறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவரை துடிக்க துடிக்க சிறையில் கொண்டு அடைத்ததற்கு பிறகு மாமன்னர் பகதூர் ஷாவிடம் சிறை அடைத்ததற்கு பிறகு மாமன்னர் பகதூர் ஷா சொன்னார், என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட், என்னுடைய காலை உணவை கொடுங்கள் என்று கேட்டார். அவருக்கு வயிறு பசித்தது. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் தாருங்கள் என்று கேட்டார்கள். ஒரு தாம்பாளத்தில் துணி மூடி, இதோ உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு கொடுத்தார். அவர் துணியை விலக்கிவிட்டு பார்த்தால் அவருடைய வெட்டப்பட்ட 2 புதல்வர்களின் தலை அந்த தாம்பாளத்தில் இருந்தது. இதுதான் இந்தியாவின் விடுதலை போராட்டம். அப்பொழுதும் பகதூர் ஷா அளவில்லை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. இதயத்தை கீழே இறக்கி வைத்த அந்த காட்டு மிராண்டி அதிகாரி பகதூர் ஷாவிடத்தில் கேட்டார், உனக்கு கண்ணீர் வரவில்லையா என்று. அப்பொழுது பகதூர் ஷா சொன்னார், மன்னர்கள் ஒரு காலம் அழுவதில்லை என்றார்.